அமித்ஷா அதிமுகவா சார்? அதிமுகங்கிற பேரு அமித்ஷா அதிமுக கனிமொழி சொல்லிட்டாங்க. கனிமொழி அக்காவே சீட்டு கிடைக்கலன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க வேறப்பா சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன பெண்ணியம் பேசுறாங்கன்னு அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நான் எம்பி வேண்டாம் எம்எல்ஏ நிக்கிறேன்னு. அதே அவங்க பண்ணல. இவங்க என்ன பேசுறாங்க, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனா வந்துருவாங்க. திருமாவளவன் அவர்கள் அவர் எம்பியா இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்பு மனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னாங்கன்னா, புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கண்ணா. 16 இடத்துல காங்கிரஸ் நிக்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிக்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலயும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க. நேத்து திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு, டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க, நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க, அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். SC/ST சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்து. அண்ணா கோயம்புத்தூர்ல பட்டி போட முடியாதுங்கண்ணா, ஏன்னா சவுத்துல இடம் இல்லை. அதை கரூர் திமுக காரங்க பார்த்தாங்க, பட்டி போடுற இடம் இருக்குமா ஒரு 4 நாள் ரெக்கி பண்ணாங்கன்னா, ஆனா சவுத்துல பட்டி போடுறதுக்கு இடம் இல்லாதனால அதை கைவிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அந்த சவுத் ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாங்கண்ணா, நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்று நான் பார்த்தேன் அரவக்குறிச்சியினுடைய வேட்பாளர் அதிமுகவுடைய வேட்பாளர் அண்ணன் அவங்க செல்வகுமார் அவர்கள் நேற்று பட்டி போட்ட இடத்துல வெளியே நின்று பேசிட்டு இருந்தார். தென்னிலை பக்கத்தில் இடத்துல பட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க, அங்கேயே போய் வண்டி நிறுத்தி அந்த வேட்பாளர் செல்வகுமார் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணாங்க, ஆனா கோயம்புத்தூர்ல பட்டி போடுவதற்கு இடம் இல்லாதனால அதை விட்டுருக்காங்க. நாங்கள் அந்த இடியினுடைய பிரஸ் நோட், இன்கம் டாக்ஸ் பிரஸ் நோட்டுக்கு வெயிட் பண்றோம்னா, இன்கம் டாக்ஸ் அவங்க எல்லாம் முடிச்சிட்டு பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதிகாரப்பூர்வமாக. அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்கன்னா, அவர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா, இது பண பரிவர்த்தனை சம்பந்தமாகவா, தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அந்த பிரஸ் நோட் வந்த பிறகு உங்ககிட்ட பேசுறோங்க. அண்ணா அது ரொம்ப கஷ்டம் தானே. நேற்று பிரச்சாரத்தில் கூட அண்ணே சொன்னார், அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேனே 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தே பிடிச்சி கொண்டே உட்கார வச்சுட்டாங்கண்ணே. அதனால தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் மட்டும் கம்பீரமா வர்றாங்க தேர்தல் ஆணையம். உண்மையால எத்தனையோ அரசியல் கட்சிகள் இலவசத்தை கொடுக்குறாங்க, எந்த இலவசத்தை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கணும். ஆனா அப்பாவி பொதுமக்கள் மாட்டுறாங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் நாமளும் கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்களா, பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட கல்லு குடிக்கணும்னு நினைச்சுக்குவாங்களாமா. பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட நாம் பணமரத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதனால தேர்தல் நேரத்தில் பொறுப்புணர்வோடு பணம் எடுத்துட்டு போனா கூட தயவு செஞ்சு கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு போங்க, கரெக்டா டாக்குமெண்டோட எடுத்துட்டு போங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடத்துல தொந்தரவு ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் இந்த கருத்துல கொண்டாங்க. ஆனா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எல்லா தொண்டர்களும் ஆதரவாளர்கள் தாங்கண்ணே, அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஆதரவாளர்கள். இதுல என்ன பிரிச்சு சொல்றீங்க? எல்லாரும் நம்முடைய தொண்டர்கள், எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், எல்லோரும் வெற்றி பெற்று எல்லோரும் போகணும். நான் தான் அதிகாரப்பூர்வமா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் சீட்டு கேட்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்சியிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க தலைவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். பியூஷ் கோயல் கிட்ட அண்ணாமலை சொன்னது உண்மைங்களா நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க.
அல்லது நிதின் நபீன்ஜி எங்களுடைய அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு டூர் வரும்போது தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆனா பொய்யா நான் சொல்றேன், கட்சி எனக்கு இந்த முறை நீ பிரச்சாரம் பண்ணுப்பாங்கிற பொறுப்பை கொடுத்திருக்கு, அந்த பொறுப்பை நாம செய்யறோம். இதுல உண்மைக்கு புறம்பா யாரோ 2 பேர் ஒரு டிவியில கருத்து சொல்றாங்கன்னா அது உண்மையாயிருமாங்கன்னா நீ கேட்கறதுக்காக நான் கிளாரிஃபை பண்றேன். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. அதே போல இந்த முறை வேட்பாளரா சில பேர் இருக்கு. இல்ல அப்படின்னா 2029 லோக்சபா தமிழ்நாடு குறைந்தபட்சம் 59 லோக்சபா சீட்டு வரும், குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட்டு. அதுல இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்த முறை போட்டியிட போறாங்க. அந்த எலெக்ஷன் 2 வருஷத்துல வரப்போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிறைய தலைவர்கள் போட்டி போடுறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க 2029 லோக்சபால போட்டி போடுவாங்க. அங்கேயும் எங்களுக்கு தலைவர்கள் வேண்டும் அல்லங்கண்ணா. லோக்சபா எலெக்ஷன்லயும் பாரதிய ஜனதா கட்சி நிக்கணும் அல்லங்கண்ணா. இன்னைக்கு இந்த 1/3 உமன் ரிசர்வேஷன் பில் வந்தா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட் உறுதியா 2029. அதனால அங்கேயும் போட்டியிடணும், எல்லா இடத்துலையும் போட்டியிடணும். எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் யாரை எங்கே போட்டியிட சொல்ல வேண்டும் என்பது. விஜய்க்கு ஓட்டு போட்டால் திமுக ஆட்சிக்கு வந்து சொல்லிட்டு அண்ணன் எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டுகளை நீங்க எப்படி தடுப்பீங்க? எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டுங்கன்னா மக்கள் பொறுத்தவரை கடைசி 10 நாள்ல இது இருமுனை போட்டியா மாறும் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதுங்கண்ணா. எலெக்ஷன் will always become a 2 corner contest. லாஸ்ட் 2 வீக்ஸ்ங்கண்ணா, கடைசி 2 வாரம் அப்படித்தான் மாறும். ஏன்னா மக்களுக்கு அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். சில பேர் நினைப்பாங்க இப்போ ஓட்டு போட வேண்டாம், அடுத்த எலெக்ஷன் போடலாம், இப்போ அவங்க 2 பேர் தான் நிற்கிறாங்க, இவங்களுக்கு போடலாம், இவங்களுக்கு போட்ட ஒரு இவங்க வந்துருவாங்களோ, வேண்டாம். மக்கள் ரொம்ப புத்திசாலிகள்னா, அதாவது இந்தியாவுடைய வாக்காளர்கள் ரொம்ப யோசிச்சு ஓட்டு போடுறவங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததை நான் முதல்ல இருந்து சொல்றேன், வரவேற்கிறேன், இருக்கட்டும், களத்தில் இருக்கட்டும். ஆனா கடைசி 10 நாள் இந்த களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணி, உங்க 2 பேர் தான் ரேஸ்ல இருப்பாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. அப்படிதான் களம் மாறும். களம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கடந்த லாஸ்ட் 2 வாரத்தில் நமக்கு தெரியும். ஆனா கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிறைய இடத்துல வெற்றி பெறுவாங்க. திருவனந்தபுரத்தில் நெமம் ஆரம்பித்து பாலக்காடு, உதாரணத்துக்கு நேற்று திரிசூர்ல பார்த்தங்கன்னா ஒரு சிட்டிங் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகுந்தன் என்கின்ற ஒரு எம்எல்ஏ நாட்டிகா என்கின்ற தொகுதியில் நம்ம கிட்ட வந்து போட்டி போடுறாரு. அது எஸ்சி ரிசர்வ்டு தொகுதி, அங்கேயும் வெற்றி வாய்ப்பு. தேவிகுளத்தில் நம்ம தமிழ்காரர் ராஜேந்திரன் 3 முறை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவா இருந்தவர் 2026 பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டி போடுறாரு. நிறைய பாக்குறாங்கன்னா மேல காசர்கோடுல பாத்தீங்கன்னா சுரேந்திரன் அவங்க வெட்டி போடுறாங்க. அப்புறம் முன்னாள் முதலமைச்சருடைய டாக்டர் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில திரிசூர் தொகுதியில போட்டி போடுறாங்க. அதனால் நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரை கேரளா பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முரளிதரன் அவருடைய தொகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல ஸ்ரீலேகா ஐபிஎஸ் ஆபிசர், முன்னாள் டிஜிபி, அவங்க தொகுதி சிறப்பா இருக்கு. ராஜீவ் சந்திரசேகர் அவங்க தொகுதி சிறப்பா இருக்கு. நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். கேரள மக்கள் அன்பை காட்டுவார்கள் நினைக்கிறோம்னா புதுச்சேரி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருது. உறுதியா 10 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஐயா என் ரங்கசாமி ஐயாவும் அதிக இடத்துல நிக்கிறாங்க. லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடத்துல போட்டி போடுறாங்க. உறுதியா 30ல 20க்கு குறையாம தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சியை மறுபடியும் பிடிப்போம். என்ன மனக்கசப்புனா? நான் வடக்கு தொகுதி கேட்டேன் யாருன்னா சொன்னாங்க? நான் வடக்கு தொகுதி கேட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம், நான் வடக்கு தொகுதி கேட்டேன் யாருன்னா சொன்னாங்க? ஒருத்தர் கேட்டார் அண்ணே நாகர்கோவில் கேட்டீங்கன்னு, ஒருத்தர் கேட்டார் அண்ணே மொடக்குறிச்சி கேட்டீங்க, மொடக்குறிச்சி தலைவர் இங்க இருக்கிறாரு. ஒருத்தர் கேட்டார் அண்ணே நீங்க திருப்பத்தூர் கேட்டீங்கன்னு. அண்ணா தொண்டர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், தலைவர்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். எலெக்ஷன்ல நம்ம போட்டியிடுவதற்காக விருப்பத்தையே கொடுக்காதப்ப நம்ம எந்த தொகுதி கேட்க போறோம்? வானதி அக்கா அவர்கள் வடக்கு தொகுதியில எத்தனை நாளா வேலை பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். கோயம்புத்தூருடைய சவுத் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க நார்த்ல வேலை பார்த்துட்டு இருந்தது எல்லோருக்குமே தெரியும். அவங்க அதுல முழுமையா இருந்தாங்க. நிறைய மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இது ஊடகங்கள்ல ஒரு செய்தி எழுதும் பொழுது அதற்கு நான் ஒன்னொன்னுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா அது சரியா இருக்காதுங்கண்ணா. அதனால எல்லோரையும் ஜெயிக்க வைப்பது எங்களுடைய கடமை.